இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மீதியான யூதர்களில் நாம் 144,000 பேர் சபை எடுக்கப்படுதலில் பங்கு கொள்வார்களா? முடிந்து துவக்கத்தில் இஸ்ரவேல் அவர்கள் துவங்கி என்னை மன்னிக்கவும், காலத்திலே செல்லுகின்ற என்னை மன்னியுங்கள். ஒரு நிமிடத்தில் இது என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளட்டும். அது காகிதத்தில் ஒரு வகையாக எழுதி இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நவீன மதவாதிகள் நமக்கு சொல்லுகிறது போல மனிதனால் வாழ முடிந்ததை காட்டிலும் கிறிஸ்துவினுடைய 1000 வருட நேரத்தில் இது சம்பவிக்குமா? ஆமையா. இப்பொழுது இதை சரியாக புரிந்து கொள்ளும்படியாக அப்படியே ஒரு நிமிடம் இருங்கள். இந்த கேள்வி, அந்த 144,000 பேர் நம்மில் மீதியான முதலில் அந்த ஒன்றின் பேரில் நம்மை சரி செய்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதை குறித்து நீங்கள் நிச்சயமாக இருக்க பாருங்கள். அந்த 144,000 பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மீதமுள்ள யூதர்களாகிய அந்த 144,000 பேர் சபை எடுத்துக் கொள்ளப்படுதலில் பங்குடையவர்களாய் இருப்பார்களா? அது 144,000 பேரா? இப்பொழுது நான் இதை துவங்குவதற்கு முன் நான் இதை என் மனதில் தெளிவாய் பெற்றிருக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மீதமுள்ள யூதர்களாகிய 144,000 பேர் சபையின் எடுத்துக் கொள்ளப்படுதலில் பங்குடையவர்களாய் இருப்பார்களா? இதை நான் முதலில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அந்த 144,000 பேர் மீதமுள்ள யூதர்களாவர். ஆனால் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை அல்ல. புரிகிறதா? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அதை நீங்கள் காணலாம். மற்றொரு பக்கத்தில் மற்றொன்றின் பேரிலான மற்ற பாகத்தை நாம் புரிந்து கொள்வோம். மற்றும் அவர்கள் அங்கே மற்றொரு கேள்வியை வைத்துள்ளனர். இந்த காரியங்களை கவனியுங்கள். சரி, இப்பொழுது இங்கே பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6இல் இப்பொழுது அங்கேதான் நீங்கள் அதை கண்டறிகிறீர்கள். புரிகிறதா? இப்பொழுது நாம் ஆரம்பிக்க போகிறோம். அவன் மேற் சென்று குதிரை சவாரி செய்பவர்கள் இன்னும் மற்றவைகளை குறித்து அவன் கூறுகின்றான். அவர்கள் அதை திறந்தபோது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது நான் தவறு செய்து விட்டேன், நான் தவறான அதிகாரத்தை எடுத்து விட்டேன். அது 7வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, ஓ என்ன அழகான ஒரு கேள்வி. அதை பார்க்க சிறு நேரம்தான் உள்ளது மற்றும் நாம் வியாதியஸ்தற்காக ஜெபிக்க வேண்டும். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோலை உடைய வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். ஓ நிச்சயமாக இது ஒரு அற்புதமான கேள்விதான். பார்த்தீர்களா? இப்பொழுது ஒரு வியக்கத்தக்க காட்சியை கவனியுங்கள். யோவான் இப்பொழுது கூறினான், இங்கே இப்பொழுது பூமியிலிருந்து சென்று ஆவியில் பூமியை திரும்பி பார்க்கிறான். அவன் பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் காற்றுகளையும் பிடித்திருப்பதை காண்கிறான். இப்பொழுது வேதத்தில் காற்றுகள் என்றால் வேத வசனங்களை உங்களுக்கு எடுத்து கூற எனக்கு நேரமில்லை. ஆனால் நம்மால் இதை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு சரியாக பதில் உரைக்கப்படவில்லை எனில் அப்பொழுது நான் வேறொரு சமயத்தில் அதை எடுப்பேன். அந்த 4 வேதத்தில் காற்றுகள் என்றால் யுத்தங்களும் சச்சரவுகளும் என்று அர்த்தம். யோபின் காலத்தை போல காற்று கீழே வந்து அவனுடைய குமாரர்களை அடித்து போட்டது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நான் என்ன கூற முயல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது தொந்தரவு. புரிகிறதா? பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் அல்லது 4 செய்தியாளர்கள் அவர்கள் அந்த மூலைகளில் நின்று கொண்டு அல்லது பூமியின் 4 திசைகளிலும் நின்று கொண்டு அவர்கள் பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி இப்பொழுது அது கர்த்தருடைய வருகையை அதை குறித்து அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். புரிகிறதா? நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றியில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் ஊழியக்காரர். இப்பொழுது சபையானது அவருடைய ஊழியக்காரர்கள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் அவருடைய குமாரர், அவருடைய ஊழியக்காரர் அல்ல. யூதர்கள் தான் எப்பொழுதுமே அவருடைய ஊழியக்காரராய் இருந்து வந்துள்ளனர். சபையானது அவருடைய ஊழியக்காரராக ஒருபோதும் இருந்ததில்லை. அது அவருடைய பிள்ளைகளாய் இருந்தது. புரிகிறதா? அந்த ஊழியக்காரர் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். இப்பொழுது கவனியுங்கள், எல்லோரும் யூதர்கள். இப்பொழுது கவனியுங்கள், யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ரூபன் கோத்திரத்தில் 12,000, காத் கோத்திரத்தில் 12,000, ஆசேர் கோத்திரத்தில் 12,000, நப்தலி கோத்திரத்தில் 12,000 மற்றும் கீழே தொடர்ந்து சிமியோன் கோத்திரத்தில் 12,000, ஆசேர் கோத்திரத்தில் 12,000, செபுலோன் கோத்திரத்தில் 12,000, பென்யமீன் கோத்திரத்தில் 12,000,
இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள். ஆகவே 12 12 என்ன 1,44,000. இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் எல்லா கோத்திரத்தாரையும் கவனியுங்கள். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராய் இருந்தனர் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது ஒருவேளை உங்களுக்கு நான் இதை தெளிவாக்க கூடும். இப்பொழுது கவனியுங்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான இப்பொழுது இங்கே வேறொரு கூட்டம் இருப்பதை பாருங்கள். திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இந்த பரிசுத்தாவியின் கூட்டத்திற்கு செவிசாயுங்கள். ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக மோங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன், இப்பொழுது கவனியுங்கள், யோவான் தரிசனத்தில் இருந்தான். மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, இப்பொழுது யோவான் ஒரு யூதனாய் இருந்ததால் அவன் இஸ்ரவேலின் அந்த 12 கோத்திரங்களையும் பார்த்தபோது அவன் அவர்களை அறிந்து கொண்டான். வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அவர்கள் எங்கிருந்து வந்தனர்? இப்பொழுது நீ யூதர்களை கண்டிருக்கிறாய். அவர்கள் ஒவ்வொருவரையும் உனக்கு தெரியும். கோத்திரங்களாக அவர்களை நீ கணக்கு பார்த்து எத்தனை ஆயிரம் பேர் முத்தரிக்கப்பட்டார்கள் என்று நீ கூறினாய். ஆனாலும் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்தவர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தனர்? அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். வேறு விதமாக கூறுவோமானால், அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு யூதன், நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அங்கே உள்ள என் ஜனத்தை நான் கண்டேன் என்று யோவான் கூறுகிறான். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து பார்த்தீர்களா? மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே சபைகளில் அங்கத்தினர்கள் ஆவதன் மூலம் அல்ல, ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். பார்த்தீர்களா? ஆகையால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். இப்பொழுது திருமதி பிரணாம் எங்கே எனக்கு பணிவிடை செய்கிறார்? வீட்டிலே. அதுதான் மணவாட்டி. திருமதி நெவில் அங்கேதானே அவள் தரித்திருந்து உங்கள் வீட்டிலிருந்து உங்களுக்கு பணிவிடை செய்கிறாள். அங்குதான் மணவாட்டி இருக்கிறாள். ஊழியக்காரர்கள் அல்ல, மணவாட்டி. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. அவர்கள் இங்கே இருக்கையில் அவர்கள் சில வேளை தங்கள் உணவை அவர்கள் இழந்திருக்கலாம். அதை போல் காணப்பட்டனர். அப்படித்தானே? இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. இவர்கள் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு ஒரு நிமிடம் நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் அங்கே சென்றிருந்த மக்கள் அழுது கொண்டிருந்த கூட்டமாயிருந்தனர் யாவையும் துடைப்பார் என்றான். பார்த்தீர்களா? இப்பொழுது கவனியுங்கள். அவர்கள் பசி உள்ளவர்களாயும் தாகமுள்ளவர்களாயும் அழுதும் முனகியும் கதறியும் உபத்திரவத்திலிருந்து வெளிவந்தவர்களாயும் இருந்தனர். அந்த பரிசுத்த உருளையர் கூட்டத்தை பாருங்கள். ஓ, அவர்கள் பைத்தியக்காரர்கள் என கூறப்பட்டது. ஓ என்னே, ஆம், புரிகிறதா? ஆனால் அவர்கள் அழுதனர் மற்றும் அவர்கள் கதறினர். அவர்களுக்கு சண்டையோ சச்சரவோ ஏற்படவில்லை. அவர்கள் அழுது கதற மாத்திரம் செய்தனர். மேலும் பாருங்கள், அவர்கள் சகல ஜாதிகளும் கோத்திரரும் பாஷைக்காரருமாயிருந்தனர். இப்பொழுது இந்த 144,000 பேர் யூதர்களாயிருந்தனர். ஆபிரகாம் தேவனுடைய ஊழியக்காரனாயிருந்தான். யூதர்கள் எப்போதுமே தேவனுடைய ஊழியக்காரர்களாயிருந்தனர். புறஜாதியார் அவருடைய ஊழியக்காரர்களாய் எப்போதும் இருந்ததில்லை. இப்பொழுது இதை சீக்கிரமாக கடந்து செல்வோம். ஏனெனில் நம்மிடையே இன்னும் 2 அல்லது 3 கேள்விகள் உள்ளன. என்னால் முடிந்த அளவிற்கு வேகமாக இவைகளை கடந்து செல்வேன். ஆனால் நான் திரும்பவும் வந்து அடுத்த ஞாயிறன்று கர்த்தருக்கு சித்தமானால் இவைகளின் பேரில் அதிக நேரம் செலவிடுவேன். ஆனால் இப்பொழுது கவனியுங்கள். அவன் பூமியின் 4 திசைகள் யாவையும் கண்டான். பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நிற்பதை அவன் கண்டான். இப்பொழுது நீங்களோ, அது வட்டமாக இருந்தது என்று நான் எண்ணினேன் என்று கூறலாம். நீங்கள் பாருங்கள், அதனால் அங்கு 4 திசைகள் இருக்கக்கூடாது என்பதல்ல. சரி, இப்பொழுது பூமியின் 4 திசைகளிலும் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். வேறு விதமாக கூறினால், உலகம் முழுவதும் போரிலும் சச்சரவிலும் இந்த காற்றானது சென்று வீசினது. அது எப்பொழுதாவது நிகழ்ந்துள்ளதா? 1ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கும் வரை அது நிகழவில்லை. காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். உள்ளே செல்லாதபடிக்கு அவர்கள் கடினமாக பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தனர். இப்பொழுது இங்கே வேறொருவன் வருகிறான். இப்பொழுது அந்த தூதனை குறித்து நீங்கள் கவனிப்பீர்களானால், எசேக்கியேல் 9
புருஷர் தங்கள் கைகளிலே வெட்டுகிற ஆயுதங்களை பிடித்துக் கொண்டு எருசலேம் முழுவதுமாக யூதர்களை வெட்டுவதற்காக வாசலில் இருந்து புறப்பட்ட போது இதே தூதன் தான் அங்கே வந்தான். அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவன், நிறுத்து நிறுத்து, நீ நகரமெங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செயல்படுகிற சகல அருவறுப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அடுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றான். அது சரிதானே? அதன் பிறகு அவன் அதை செய்த பிறகு அதன் பின்னர் அவர்கள் சென்று படுகொலைகளை செய்ய அவன் அனுமதித்தான். அது தீத்துவின் கீழ் நிகழ்ந்த துன்பமாயிருந்தது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், கிழக்கிலிருந்து வருகிறவனும் அதே தூதன் தான் என்பதை நீங்கள் கவனியுங்கள். அங்கிருந்துதான் இயேசு வருவார். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை வைத்திருக்கிறான். மகிமை. இப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை என்றால் என்ன? ஓ, அது உலகத்திலே மிகவும் சர்ச்சைக்குரிய ஒன்றாக இன்று இருக்கின்றதல்லவா? சிலர் அது ஓய்வு நாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். சிலர் அது இதை மற்றும் அதை செய்வதுதான் என்று கூறுகின்றனர். ஆனால் வேதம் பரிசுத்த ஆவிதான் தேவனுடைய முத்திரை என்று கூறுகின்றது. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கூறுகின்றது. புரிகிறதா? சரி, அதுவே பரிசுத்த ஆவி. பிறகு என்ன வருகின்றது? இப்பொழுது கவனியுங்கள். ஓ, இதை குறித்து நான் நினைக்கையில் என் இருதயம் துள்ளி குதிக்கின்றது. இப்பொழுது அவன் 4 காற்றுகளையும் அசையாதபடிக்கு அப்படியே பிடித்திருங்கள் என்று கூறுகிறான். வேறொரு வார்த்தையில் கூறுவோமானால், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் அந்த ஊழியக்காரர்கள், அந்த யூதர் யோவான் திரும்பி முத்திரை போடப்பட்ட 144,000 பேர்களை நான் கண்டேன் என்று கூறினான். இப்பொழுது காற்று அடிக்க ஆரம்பித்து பூமியை முழுவதுமாக நிரப்பி முதலாம் உலகப் போரின் போது அர்மகதான் யுத்தம் நிகழ்ந்திருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக வேறொரு வேத வாக்கியத்தை நான் வைத்திருக்கிறேன். இயேசு அந்த மக்களை குறித்து பேசினார். அவர், சிலர் 1ஆம் மணி வேளையில் வருவர், சிலர் வேறொரு மணி வேளையில் வருவார்கள். அவர்கள்தான் 11ஆம் மணி வேளையில் வந்தவர்கள், 11ஆம் மணி வேளை மக்கள் என்று கூறினார். இப்பொழுது ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் துரிதமாக இங்கும் அங்குமாக தாவ வேண்டியவனாய் இருக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள். 11ஆம் மணி வேளை மக்களே, உள்ளே வாருங்கள். ஆகவே சரியாக இப்பொழுது 1ஆம் மணி வேளையில் வந்தவர்கள் வந்து கூலியை பெற்றுக் கொண்டார்கள். அடுத்ததாக வந்தவர்களும் கூலியை பெற்றுக் கொண்டார்கள். 11ஆம் மணி வேளையில் வந்தவர்களும் 1ஆம் மணி வேளை மக்கள் பெற்ற அதே கூலியை பெற்றுக் கொண்டனர். அது சரிதானே? 11ஆம் மணி வேளை. இப்பொழுது கவனியுங்கள். யூதர்கள் தான் நாம் பின்பற்றும் தூரத்தை காட்டும் அடையாள தூரக்கம்பம். இப்பொழுது 1ஆம் உலகப் போர் நிகழ்ந்த போது ஒவ்வொரு யூதனும் அவர்கள் பல நாடுகளுக்கு சிதறி செல்லும்படியானது. 1ஆம் வசனத்தை குறித்து இன்றைக்கு கேட்கப்பட்டது போன்று எப்படி அவர்கள் எல்லோரையும் தேசங்களுக்குள் அவர் சிதறடித்திருப்பார். அவர்கள் எல்லோரும் அங்கே உள்ளனர். எல்லா இடங்களிலும் ஒரு உலகப் போர். இங்கே காற்றுகள் எருசலேமிற்குள் செல்ல வருகின்றது. ஆகவே அவன், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் நிறுத்துங்கள், பிடித்திருங்கள் என்றான். வேறொரு விதமாக கூறினால், நாம் அவர்களை எல்லா இடத்திலிருந்தும் எல்லா நாடுகளில் இருந்தும் அவர்களை கொண்டு வருகிறோம். ஏனென்றால் 144,000 பேரை முத்திரை போடத்தக்கதாக நாம் அவர்களை சரியாக உள்ளே கொண்டு செல்ல வேண்டும். பிடித்துக் கொண்டிருங்கள். ஆகவே 11ஆம் மணி நேர மக்கள் உள்ளே வரத்தக்கதாக 1ஆம் உலகப் போரானது அந்த வருடத்தின் 11ஆம் மாதத்தின் 11ஆம் நாளில், அந்த நாளின் 11ஆம் மணி வேளையில் முடிவுற்றது. யூதனுக்கு விடுக்கப்படுகின்ற கடைசி அழைப்பு. அவன் அதே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று ஆதியில் அங்கே பெந்தேகோஸ்தையில் அவர்கள் பெற்றதற்கு திரும்பி அதே விதமாக ஞானஸ்தானம் பண்ணப்படுவான். அதே விதமான எல்லா காரியங்களையும் பெற்றுக் கொள்வான். 11ஆம் மணி வேளை மக்கள் உள்ளே செல்கின்றனர். அவன், இப்பொழுது நாம் முத்திரை போட்டு தீர்மளவும் அதை பிடித்துக் கொண்டிருங்கள் என்றான். எவ்வளவு நேரமாக நீங்கள் அதை பிடித்துக் கொண்டிருப்பீர்கள்? நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரை முத்திரை போட்டு தீர்மளவும் பொறுத்திருங்கள். இப்பொழுது நாம் புறஜாதிகளை முத்திரிக்கின்றோம். அவர்கள் 1000 பேர் இந்த பாடுகளின் மூலமும் மற்றும் உபத்திரவங்களின் மூலமும் அவர்கள் முத்திரிக்கப்பட்டனர். ஆனால் ஒரு நிமிடம் பொறுத்திடுங்கள். ஒரு நிமிடம் மாத்திரம் பொறுங்கள். நாம் இந்த ஊழியக்காரரை முத்திரிக்கும் வரை அந்த நேரத்தை வரவிடாதிருங்கள். ஆகவே அவன் 144,000 பேரை முத்தரித்தான். பிறகு காற்றுகள் மீண்டும் திறந்து விடப்பட்டன. இப்பொழுது கவனியுங்கள். 1ஆம் உலகப் போர் முதற்கொண்டு யூதருக்கு எதிரான துன்புறுத்தல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. 2ஆம் உலகப் போருக்காக ஹிட்லர் எழும்பினான். அவன் ஆரம்பிக்கையில் என்ன? அவன் முழு உலகத்தையே கிழித்து எறிய புறப்பட்டான். அது சரிதானே? அவன் அதை சுற்றிலும் கிழித்தெறிய முற்பட்டான். ஆம், அவன் அவ்விதம் இருந்தான். எல்லாமே கம்யூனிசமாக இருக்க வேண்டியதா இருந்தது. இங்கே என்னை நீங்கள் சிறையில் அடைக்கப் போவதா இருந்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா?
அந்த இரவில் ரெட்மேன் மன்றம் என்ற இடத்திலே இதே காரியத்தை குறித்துதான் நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆமையா, அங்கே 3 கொள்கைகள் தோன்றும். அவையெல்லாம் சேர்ந்து ஒரு கொள்கை ஆகிவிடும். அந்த கொள்கை ஒரு துன்புறுத்தலை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை மறுபடியுமாக பூமிக்கு அனுப்பும் என்று கூறினேன். அது சரியாக அவ்வண்ணமாகவே இருக்கிறது. அதுவே கம்யூனிசமாயிருந்தது. மற்றும் ஹிட்லர் மற்றும் நாசி இன்னும் மற்றவை, முசோலினுடைய பாசிச கொள்கை மற்றும் ஹிட்லர், ஸ்டாலின், நான் அவைகளில் ஒரு காரியம் நிகழ்ந்தேறும். அது எந்த ஒன்றாய் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது வடக்கில் உள்ள ராஜாவாய் இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் என்றேன். நிச்சயமாகவே இந்த காரியங்கள் இங்கே எப்படி அவை போதிக்கப்பட்டன என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். சகோதரன் மாஹோனி அங்கே இருந்து வருபவர்களாகி நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அவர்கள் நீ அதை பிரசங்கித்தால் என்றனர். இந்த NRA குறித்த காரியம் நான் அது மிருகத்தின் முத்திரை அல்ல, நிச்சயமாகவே அல்ல, அது ஒரு மத சம்பந்தமான புறக்கணிப்பு, அது அதுவல்ல என்றேன். நான் அதுவே ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு முன்னோடியாய் உள்ளது என்றும், இது ஆரம்பம் என்றும், துன்பத்தின் ஆரம்பம் இங்கே உள்ளது என்றும், இங்கே இருந்துதான் நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். சரியாக இங்கே இருந்துதான் காலமானது முடிய ஆரம்பிக்கும் நேரமாகும். இப்பொழுது கவனியுங்கள், அந்த நேரம் அங்கே உள்ளது என்றேன். இப்பொழுது யூதர்கள் மேல் துன்புறுத்தல் வருகிறது. அவர்கள் ஒவ்வொரு தேசத்தில் இருந்தும் இவர்களை துன்புறுத்த தொடங்கி சரியாக அவர்கள் எருசலேமிற்குள் விரட்டப்படுகின்றனர். சரிதானே? ஒவ்வொருவரும் அவர்கள் சரியாக இருக்க போவது. ஆகவே அவர் 144,000 பேரை உடையவராயிருப்பார். இங்கு வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இன்னுமாய் சற்று பாருங்கள். யோவான் திரு போகன்னான் இங்கே என்னிடம் கூறினார், என்னால் அந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தை படிக்க முடியவில்லை என்று கூறினார். அங்கே மணவாட்டி சீனாய் மலையின் மீது நின்று கொண்டிருந்தாள் என்று கூறினார். அங்கே மணவாட்டி மேலே பரலோகத்தில் இருக்கின்றாள் என்றும் கூறினார். அங்கே மணவாட்டி இருந்தால் அந்த தண்ணீர் அவளுடன் போரிடத்தக்கதாக வலுசர்வம் தன் வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றினது என்றார். அவர் கூறினார், நான் திருபோகன்னான் அது குறித்த காரியம் என்னவென்றால் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை மணவாட்டி என்று அழைக்கிறீர்கள் என்றேன். நான் அந்த 144,000 பேர்களான அந்த யூதர்கள் சீனாய் மலையின் மீது நிற்பார்கள். மணவாட்டி சரியாக இயேசுவுடன் பரலோகத்தில் இருப்பாள். அந்த வலுசர்பம் மீதமுள்ள ஸ்திரீயின் வித்துக்களுடன் போரிடத்தக்கதாக தன் வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றினது என்றேன். இந்த குழுதான் இங்கே செல்ல வேண்டியதாக இருக்கிறது, அது அல்ல. புரிகிறதா? மீதமுள்ள ஸ்திரீயினுடைய வித்து பரிசுத்தமாக்கப்பட்ட சபை, பரிசுத்த ஆவியை பெறாமலுள்ள அவர்களுடன் அவன் போர் செய்கிறான். புரிகிறதா? இதோ அவர்கள் இருக்கிறார்கள். 3 கோத்திரங்களாக உள்ளனர். எப்பொழுதுமே 3ஐ உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே அவர் சுற்றிலும் இந்த மகத்தான மீட்கப்பட்ட மணவாட்டியை சுற்றி இந்த 144,000 பேர் இருப்பதை கண்டான். இது இந்த மீதியாக விடப்பட்டவர்களாய் இருந்தது. அவர்கள் இருக்கிறார்கள். யூதர்கள் உள்ளனர். அங்கே முத்திரையிடப்பட்டு 144,000 பேர் இருக்கிறார்கள். இங்கே பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற மறுத்தவர்கள் உள்ளனர். சபையானது அவர்களுக்கு எதிராக துன்புறுத்தும். அந்த ரோம சபை இவர்கள் அவர்களை துன்பப்படுத்துவார்கள். ஆனால் மணவாட்டி ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் இருக்கிறாள். அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று வேதம் கூறின விதமாகவே சரியாக அந்த இடத்தில் வைக்கப்பட்ட பிரகாரமாகவே சரியாக அவர்கள் உள்ளனர். புரிகிறதா? ஆகவே அந்த 144,000 பேர் யூதர்கள் ஆவர், தேவனுடைய ஊழியக்காரர். ஆகவே பரிசுத்த ஆவியின் சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படும் போது, ஆதியில் அவர்கள் பெற்றுக் கொண்டது போல இவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது புறஜாதியின் யுகம் முடிவடைகிறது. சபையானது முத்தரிக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுதல் வருகின்றது. புறஜாதிகளின் நாட்களிலே சுவிசேஷமானது எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்பட்டு புறஜாதிகளிடையே ஆணித்தரமாக கூறப்பட்டு அங்கே தண்ணீரில் இருக்கும் ஒவ்வொரு மீனையும் பிடிக்க முயற்சித்து வலைவீசி எடுத்தனர். அவைகளை பாருங்கள், அந்த பெரிய ஆமைகள், தண்ணீர் ஜந்துக்கள், இன்னும் மற்றவை பிடிக்கப்பட்டன. ஆனால் எழுப்புதல் முடிவு பெற்றவுடனே அவை மறுபடியுமாக உலகத்திற்குள் சென்று விடுகின்றன. மீனானது ஏற்கனவே எடுத்து வைக்கப்படுகின்றது. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக அழுதல், கதறுதல், முனகுதல் போன்றவைகளை இப்பொழுது நீங்கள் கேட்பதில்லை. அவர்கள் உள்ளே வந்து நூற்றுக்கணக்கானவர்கள் மேல் கைகளை வைக்க விரும்புகின்றனர். அவர்கள் நடனமாடி ஒருவேளை அல்லது இன்னும் இதை போன்று மற்ற காரியங்களை தொடர்ந்து செய்ய விரும்புகிறார்கள். அது எல்லாம் சரியே, ஆனால் அதெல்லாம் வெறும் தன்மைகளாகும். கிறிஸ்து இயேசுவாகிய அந்த நபர் உண்மையானவைகளை மாத்திரம் பிறப்பித்து கிறிஸ்து வரும் வரை அந்த நபரை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அப்படித்தான் அவர் இருக்கின்றார். இப்பொழுது அந்த காரணத்தினால்தான் அழுதல் போன்றவை இல்லை. கதவானது மூடப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது. வலையானது சென்றுள்ளது. அது கடைசி முறையாக செல்கின்றது. சிலரை தேவனுடைய ராஜ்யத்தில் எடுக்கத்தக்கதாக செல்கின்றது. கதவுகள் மூடப்படுகின்றன. பிறகு அடுத்த காரியம் என்ன? யூதர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். எல்லா காலங்களிலும் அவர்கள் அதை துன்புறுத்தி அதை கேலி செய்தனர். மேலும் அங்கே அவர்களுக்கு பரிசுத்த ஆவி அளிக்கப்படும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகின்றனர். புறஜாதி சபை எடுத்துக் கொள்ளப்படுகின்றது.
அதை மறுத்தவர்கள், நீதிமானாக்கப்படுதலில் மாத்திரமே நடந்தவர்கள், அந்த வலு சர்பம் ரோம அதிகாரம் வெள்ளத்தை ஊற்றி அதன் வாயிலாக கம்யூனிசத்துடன் இணைந்து சபையை அந்த விதமாக ஒரு துன்பத்தில் ஆழ்த்தும். அவர்கள் சரியாக சித்தரிக்கப்படுகின்றனர். ஓ சகோதரனே, அது வருவதை நாம் காண்கையில் அதன் காரணமாகத்தான் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த காரணத்தினால்தான் நான் தேவனிடம், கர்த்தாவே, அந்த யூதர்களிடம் நான் செல்ல விரும்புகிறேன். நான் அங்கே ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்து அங்கே உள்ள சில புறஜாதிகளிடமும் மற்றும் முகமதியர்களுடனும் பணி செய்யட்டும். நான் இங்கே இருந்து இந்தியாவிற்கு சென்று உண்மையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய அதிகாரங்களோடு, அவருடைய அற்புதங்களுடனும், அவருடைய ஞானஸ்தானத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியையும் அவர்களுக்கு காண்பிக்கட்டும் என்று கதறுகிறேன். பிறகு நாம் எருசலேமிற்கு வரும்போது, சகோதரன் பீலர், இதை குறித்துதான் நீர் கேட்டுக்கொண்டிருந்தீர். அவர்கள் எருசலேமிற்கு வரும்போது அங்கே நின்று, இப்பொழுது இயேசு தாம் மரித்தோரிலிருந்து எழுந்த தேவகுமாரனானால் அவர் அன்றைக்கு ஆதியில் செய்தது போல அதே காரியத்தை குறித்து அவருக்கு தெரியும். அன்றைக்கு செய்தது போல அதே ஜீவனை இன்றைக்கு பிறப்பிக்க முடியும். அவ்வாறே அவர் செய்வாரானால் நீங்கள் அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்போம். தேவனுடைய மகத்தான வல்லமைகளை மற்றும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையான காரியங்கள் மூலம் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று அப்பொழுது அவரை காண்பிப்போம். பிறகு அவர்கள் அதை செய்யும் போது, இப்பொழுது அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பவர்களே என்று கூறுவோம். அவர்களில் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். பெந்தேகோஸ்தே நாளில் விழுந்த அதே ஆவிதான் இங்கே உங்களுக்காக இருக்கிறது என்று கூறுங்கள். சுவிசேஷமானது சரியாக அந்த நேரத்தில் யூதர்களுக்கு செல்கின்றது. அங்கே யூதர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் இருக்கும். அதனால் 10,000 கணக்கான யூதர்கள், 1,44,000 பேர் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு செல்லப்பட்டு முத்திரைக்கும் தூதனால் முத்திரையிடப்படுவர். அவர் கிடக்கிறது வருகின்றார் என்று நான் நம்புகிறேன். அந்த விதமாகவே அவர் தம்முடைய கையில் அவருடைய முத்திரையுடன் நம்மிடையே இப்பொழுது வந்திருக்கிறார். பிறகு நான் அங்கே கூட்டி சேர்க்கப்பட விரும்புகிறேன். நான் இங்கே ஒரு துன்புறுத்தலையும் அங்கே ஒரு துன்புறுத்தலையும் அனுப்பியிருக்கிறேன். என்னால் முடிந்தவரை கடின பிரயாசப்பட்டு நான் யூதர்களை விரட்டி இருக்கிறேன். அவர்கள் உள்ளே துரத்தி அடிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள அநேக யூதர்கள், அதிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளனர். ஆனால் அங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளப் போகிற அங்கே நின்று கொண்டிருக்கும் 144,000 பேரை நான் கொண்டிருக்கிறேன். சரியாக அங்கே முத்திரையிடும் தூதன் அந்த 144,000 பேரை முத்திரையிட ஆரம்பிக்கையில் புறஜாதி சபையின் கதவுகள் மூடப்படும். யூதர்கள் பரிசுத்த ஆவியை யூதர்களிடம் கொண்டு செல்வர். முழு உலகத்தையும் அசைக்கத்தக்கதான ஒரு எழுப்புதலை அவர்கள் கொண்டிருப்பர். அல்லேலூயா! தேவனுடைய வல்லமையானது யூதர்கள் மத்தியில் வெளிப்படும். எவ்வளவு அற்புதம்! என்னே